அறிவித்தல்களை ஒரு சில நிமிடங்களில் முடிக்க இருக்கின்றோம். அமைய இருக்கின்ற புதிய ஆலயத்துக்கான காணி ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக முருகனுடைய ஆலயத்திற்காக உறுதி எழுதப்பட்டுள்ளது. அதேபோல இந்த மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை அமைய இருக்கின்ற புதிய நிலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பணியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்த அனைத்து பக்தர்களுக்கும் அடியவர்களுக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயம் அமைப்பதற்கான காணி வாங்குவதற்காக எங்களுக்கு 13 லட்சம் சுவிஸ் பிராங்க் தேவைப்படுகின்றது. ஆனால் 5,30,000 சுவிஸ் பிராங்குகள் வங்கியில் செலுத்தி இதற்கான உத்தியை நாங்கள் பெற்றுள்ளோம். தொடர்ந்து இந்த ஆலயம் அமைப்பதற்கான பணியில் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பை ஆலய நிர்வாகம் நாடி நிற்கின்றது. பக்தர்களாகி நீங்கள் மனம் வந்து நீங்களாகவே முன்வந்து இந்த ஆலயம் அமைப்பதற்கான பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிகளுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த காணி வாங்குவதற்கு நன்கொடையாக உதவி செய்த அன்பர்களுக்கும் கடன் அடிப்படையில் நமக்கு உதவி செய்த அன்பர்களுக்கும் மீண்டும் நாங்கள் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே இன்று காலை ஒரு முருகனுடைய அமைய இருக்கின்ற காணியை அத்திவாரத்தில் போடுவதற்காக நாங்கள் ஒரு தகவல் ஒன்றை செய்திருக்கின்றோம். அதில் ஒவ்வொருவருடைய பெயரும் நட்சத்திரங்களும் பதிவு செய்யப்பட்டு ஆலய அத்திவாரத்தில் இது நாட்டப்படும். எனவே தயவு செய்து அதை பெறாத அடியவர்கள் நீங்களாக வந்து குருக்களையாவிடம் ஆலய குருக்களிடம் கேட்டு வாங்கி அந்த பணிக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். தகடு இருந்தோம்னு எல்லாரும் பயந்துருப்பீங்க. நான் பார்த்த முகத்தை பார்க்க தகடு இருந்தோம்னு எல்லாரும் வேற வேற ஜோசியத்துக்கு உடனே பட்டது இங்க தான் பிடிச்சிருக்கேன். அது என்னன்னு கேட்டா செப்பு தகட்டுல வந்து உங்களுக்கு சரி சக்தி பவர் கூட இருக்கு. அதனாலதான் யந்திரங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய செப்பு தகட்டுல ஐபோன் தகட்டுல தங்க தகட்டுலன்னு சொல்லி நாங்கள் அதை இந்த செப்பு தகட்டுல வந்து வள்ளி தெய்வசேனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு உருவம் மட்டும்தான் இங்க பதிக்கப்படும். அதாவது இந்த காலகட்டம் நாங்கள் இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுடைய தன்மை இன்னும் ஒரு 10 வருஷம் போனா இதுல யாரார் இருப்போம் இருக்க மாட்டோம்ன்றது கூட உங்களுக்கு தெரியாது. இந்த சமுதாயம் தான் இந்த ஆலயத்தை கட்டணும், ஒருவருக்கு நிரந்தரமான இடத்தை அமைக்க வேண்டும் என்றதுல மும்முரமாய் இருக்கு. இந்த காலத்தினுடைய தேவையாகவும் கட்டாயமாகவும் இருக்கிறது. இந்த தேவை கட்டாயம் இந்த யந்திரத்துல நாங்கள் கட்டல எங்களுடைய பேரையும் நட்சத்திரத்தை எழுதி போடுறது வந்து ஒரு கல்வெட்டாக எழுதி போடுற மாதிரி தான் இது வந்து அமையும். அத்திவாரத்துல பூமி பூஜை செய்கிற அத்திவாரத்துல இந்த தகட்டை நாங்கள் வைக்கிற பொழுது எங்களுடைய பேர் நட்சத்திரம் காலாகாலத்தில் அந்த முருகனுடைய ஆலயத்தினுடைய பூமாதேவியினுடைய பூஜையை நாங்கள் செய்கிற பொழுது பூமி என்ற அடிப்பகுதியில இந்த யந்திர தகட்டை அதாவது ஒரு யந்திர தகட்டிலே ஒரு பெயர் ஒரு நட்சத்திரம் மட்டும் எழுத வேண்டும். குடும்பத்தில் இப்ப 4 பேர் இருப்பீங்கன்னு சொன்னா 4 தகட்டு வாங்குவோம். ஒருத்தருடைய பேரும் நட்சத்திரம் எழுதி முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த காரியாலயத்தில் நீங்கள் அதை ஒப்படைக்க வேண்டும். இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கான தினம் நாங்கள் குறித்து உங்களுக்கு அறிவித்தவரை தருவோம். அந்த தினத்திலே நீங்கள் எல்லோரும் வருகை தந்தால் இந்த பூமாதேவி பூஜையிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் எழுதின அந்த யந்திர
தகட்டை, முருகப்பெருமானுடைய உருவம் பதித்த தகட்டை அந்த பூமியிலே நாம் இருந்த காட்சியும் அத்திவார பூஜையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதோடு அந்த முருகப்பெருமானுடைய கோவில் ஆலயம் அமைக்க இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தகடுகள் ஆயிரக்கணக்காக வந்து செய்திருக்கும். அந்த அத்திவாரத்திலே முருகனுடைய திருவுருவம் பதித்த இந்த தகட நாங்கள் போட போட அதனுடைய சக்தி, முருகப்பெருமானுடைய சக்தி அமைப்பும் அருளமைப்பும் எல்லா திசைகளிலும் அத்திவாரங்களிலும் எல்லா திசைகளிலேயும் அமையப்படும். அப்படி ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை இந்த ஆலயம் சார்பான மீது இங்கே செய்ய இருக்கிறார்கள். ஆகையினாலே உங்களுடைய நினைவாகவும் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை இதை எழுதி இந்த காரியத்திலே நீங்கள் ஒப்படைத்தால் பூமி பூஜை செய்கின்ற காலத்திலே அதனை அத்திவாரத்திலே இட்டு கோயில் இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுடைய தகவலின் பெயர் எழுதப்பட்ட தகவல் அந்த ஆலயத்தின் அத்திவாரத்திலே இருக்கும். உங்களுடைய வம்சத்திற்கு அந்த முருகப்பெருமானுடைய திருவர் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த விவரத்தை உங்களுக்கு தெரிய தருகின்றேன். அடுத்ததாக அண்மையில் இறைவனமைய குழந்தைகள் ஜனனி ஜனன் ஆகியோர் நினைவாக ஐயப்ப பக்தர்களால் ஒரு CD, அதாவது இந்த இரு சிறுவர்களும் விரும்பி கேட்டு ரசித்த CD ஒன்று வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த வெளியீட்டு சம்பவம் முடிந்தவுடன் சிறுவனுடைய பேச்சும் ஐயாவனுடைய சொற்பொழிவும் நடைபெறும் என்பதை அறிய தெரிவித்தோம். ஒரு சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த CD-யை வாங்குவதற்கு முதலில் பரமேஸ்வரன் பேர்ன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திருமதி புனிதா ரத்னகுமார். அடுத்ததாக திருவாளர் ஜெகநாதன். அடுத்ததாக திருவாளர் முருகதாஸ். முருகதாஸ். அடுத்ததாக திருவாளர் ஸ்ரீ ராஜா. அடுத்ததாக திருவாளர் பாலீசன். அடுத்ததாக திருமதி முருகதாஸ் பன்னீர் வந்தது. இப்பொழுது ஆன்மீக சொற்பொழிவு. முதலில் சிறுவருடைய பேச்சு சுரேஷ்குமார் சுலாக்சன் அவர்கள் இப்பொழுது ஆன்மீக சொற்பொழிவார்கள். வணக்கம். இறை வழிபாட்டு முறைகள். இறைவனை வழிபடும் முறைகள் 9ஆக வகுத்துள்ளனர். அவையாவின சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாட்சியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் ஆகும். சிரவணம்
நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக சொற்பொழிவு ஆசிரியர் புலவர் மூத்த இலக்கியவாதி திருவாளர் சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் காலையில் அவர் நிகழ்த்திய வீரனும் சூரனும் என்ற தலைப்பிலான சொற்பொழிவின் அடுத்த தொடர் நிகழ்ச்சியாக இப்பொழுது வீரனும் சூரனும் என்ற சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெறும். இந்த ஐயா அவர்கள் நடத்துகின்ற சொற்பொழிவிலிருந்து எதிர்வரும் தீர்த்த திருவிழா அன்று காலையில் நடைபெற இருக்கின்ற பரீட்சையில் ஐயாவுடைய சொற்பொழிவிலிருந்துதான் கேள்விகள் எடுக்கப்படும். எனவே தயவு செய்து அனைவரும் உன்னிப்பாக இந்த சொற்பொழிவை கேட்குமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டுகின்றோம். திருவாக்கும் செய்களும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பெரும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காவலால் கட்டுவதற்கு ஊரின் உயிர்கள் போற்றி ஓம்புடி கருணை போற்றி ஏவரும் துணிக்க நின்ற இரார் தோல் போற்றி காட்சி மாவடி வைகும் செல்வோர் மலரடி போற்றி நான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை மேலும் போற்றி போற்றி. அன்புடைய பெருமக்களே, எல்லோரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். காலையில் நேரம் போதவில்லை, எனக்கு கொஞ்சம் போதாத காரணம். அதை ஆரம்பிச்சதே முடிக்க முடியல, நேரம் இல்லை. நான் நேரம் பசி வந்துருது. ஐயாவும் பசியை குறிப்பா சொன்னாங்க, சரின்னு நான் நினைச்சேன். அப்படி ஒருத்தர் சொன்னாதானே நமக்கு தெரியும். காலையில வீரனை பற்றி சொன்னேன், மாலையில சூரனை பற்றி சொல்லலாம்னு நினைச்சு சொன்ன வீரனையும் முடியல. முருகப்பெருமானை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம், பிரம்மாவை சிறையில் வைத்த செய்தி சொன்னேனே தவிர முடிக்கல. புது வேக வேகமா சொல்லிட்டு போனா இன்னைக்கு அதை முடிக்கணும். பிரம்மாவை கொண்டு போய் சிறையில் வச்சுட்டார். நான்முகன் என்றால் பிரம்மா, அவரை சிறையில் வச்சுட்டார். நந்தியை அனுப்பி விடுதலை செய்யும்படியா சொன்னார் சிவபெருமான். ஆனா முருகன் அதை கேட்கல, நந்தியை விரட்டி விட்டார். அப்புறம் சிவபெருமான் வேற வழி இல்லை, நேரம் அவரே வந்து அவர் பிள்ளைதான், அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவரே வந்தார், பிரம்மாவை விடுதலை செய்யணும்னு சொன்னார். இல்ல, அவனுக்கு வந்து அவன் செய்யற தொழில அவனுக்கு திறமை இல்லை. எதை சொல்லி படைக்கிறேன்னு கேட்டேன். பிரணவ மந்திரத்தை சொல்லி படைக்கிறேன்னு சொன்னார். பிரணவ மந்திரம்னா என்னன்னு கேட்டேன், சொல்ல தெரியல. அப்ப நான் எப்படி அவரை நான் வந்து அதுக்கு அனுமதிக்கிறதுன்னு கேட்டேன். இப்ப பெருமான் கேட்டா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவருக்கு தெரியுமான்னு நீ கேட்கிறியே, உனக்கு தெரியுமா? இப்ப அவர் கேட்கிறாரு, உனக்கு தெரியணுமான்னு கேட்டேன். அப்பா கிட்ட கேட்கிறாருல, ஏன் உனக்கு தெரியணுமா? ஆமா, தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன நீ சிஷ்யனா வா, நான் குருவா இருந்து சொன்னேன். யாருக்கு? அப்பா சிஷ்யன் ஆகணுமா, மகன் குருவா ஆகணுமா? அதுக்கு தகுந்த மாதிரி நீ பணியோட இருந்து கேட்டீங்கன்னா சொல்றேன். சரிப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பணிந்து போகிறார் சிவபெருமான். அவர் காதல சொல்ற, ஓ
என்ன இந்த பிரணவ மந்திரத்துடைய பொருளை சொல்லணும். பாரியார் சாமி இதை சொல்லும்போது சொல்லுவார், சொன்னார், அவர் காதுல சொன்னார்னு சொன்னார். நான் சொன்னேன் என்ன சொன்னார்னு கேட்டேன். பாரியார் கதை முடிஞ்சு வந்த பிறகு கேட்டேன். அவரே ரகசியமா சொன்னார், அதை நீயே கேட்கிறேன். அவரே மற்றவங்களுக்கு தெரிய தானே ரகசியமா சொன்னாங்க, நீ எது கேட்கற? இல்ல அது என்னதான் பொருள் சொல்லுங்களேன். தெளிவாக சாமியாருக்கு ஒரு பொருள் சொன்னா, அறிவை அறிவது அறிவாகும், அறிவையும் அறிவதுதான் அறிவு. மெய்யை அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்குள்ளே அறிவை அறியும் அறிவு அடங்கி இருக்கிறது என்பதை சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் சுருக்கமா ஒரு திருக்குறள்ல சொன்னார், தம்மின் தம் மக்கள் அறிவுடையை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இடி. என்னை விட என்னுடைய பிள்ளை அறிவாளியா இருக்கு. நானே 4வது தான் படிச்சுட்டேன், உனக்கு 7வது மேல படிக்கணும், அவனுக்கு 3வது நிறுத்தக்கூடாது. நான் தான் படிக்கல, நீயாவது படி அப்படின்னு சொல்லி இவர் 5வது 10வது படிச்சிருந்தாருன்னா பையனை பெரிய படிப்பு படிக்க வச்சாருன்னா, அதுதான் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றுக்கும் இனிமையை தரக்கூடியது என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அப்போ சிவபெருமானை விட அவருடைய பிள்ளை அறிவாளியாக இருப்பதுதான் இனிமையை தரக்கூடியது. அவரை வந்து கேட்கிறார், அவர் தெரியாம கேட்கல, தெரியான்னு பார்க்கிறார். ஆனா இவர் அவரை சிஷ்யன் ஆக்கி சொன்னார், தகப்பன் சாமின்னு. தகப்பனுக்கே இவர் சாமியா இருக்கார் சுவாமி மலையில. அதுதான் அங்கே ஐதீகமாக வைத்து சொல்லப்படுது. சொல்லிட்டாரு, பிரம்மாவை விடுதலை செஞ்சாச்சு. இதே போல முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் நிறைய இருக்கு. வைணவத்துல கிருஷ்ண பரமாத்மா சிறு பிள்ளையாக இருக்கிற போது செய்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாக சொல்லப்படுகின்றன. கண்ண பரமாத்மா சின்ன பிள்ளையா இருக்கிற போது என்னென்ன செய்தார்கள் எல்லாம் பாகவதம் சொல்லுவார். இதுல கந்த புராணத்துல ஓரளவிற்கு முருகப்பெருமான் சிறு பிள்ளையா இருக்கிற போது என்ன செய்தார் அது நிறைய இருக்கு. இப்போ அது வேண்டாம். இப்ப அவர் என்ன பண்ணார், வளர்ந்து வருகிறார். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, தேவர்கள் எல்லாம் வந்து சூரபத்மனை அழிக்கணும் வாங்க. இப்போ சூரபத்மனை அழிப்பதற்காக இவர் புறப்படுறார். போனா சிவபெருமான் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். யாருக்கு? சூரபத்மனுக்கு. சூரபத்மனுடைய வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம். அவன் ஒரு அம்மா பிள்ளை. அம்மா பிள்ளைன்னா அம்மா பேச்ச கேட்ட இல்ல, இன்னும் சொல்லணும்னா அப்பா பேச்ச கேட்காத பிள்ளை. யார் அப்பா இருக்கு? காசியப முனிவன்றவர் அப்பா. அம்மா யாரு? மாயை. அவளுக்கு சுரசைன்னு பேரு. அவள் முனிவர். அவ்வளவு பெரிய முனிவர். இவ அகத்தியர் குலத்தில் பிறந்தவர். சுரசை மாயையா போறார். இந்த மாயையில மயங்காத மனிதர்களே கிடையாது அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த இடத்துல ஒரு கருத்து. அவரு தவமணி இருக்கார். அவரை போய் இந்த மாயை என்ன பண்றா, அவர் தவத்தை கலைக்கிறார். தனியா இருக்கணும், எங்க இருந்தா என்ன தவம் பண்ணா போதும்னு நினைக்காதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். ஏன்னா மனமானது
என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வரலாறு சொல்றாரு. சாமியார் தனியா போன்னு சொல்லி தவம் பண்றதுக்கு போன்னு சொன்னா மாட்டேன் மாட்டேன், நான் சும்மா இந்த அரச மரத்தடியில் உட்கார்ந்துருக்கேன்னு உட்கார்ந்துருக்கேன். அங்க ஒரு 10 மணிக்கு காலையில ஊற்றி குளிச்சு வருவார். இவரு தவம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே, தவம் பண்றவன் தவம் தானே பண்ணணும். இவர் என்ன பண்றா, மணி 10 ஆனவனே வந்தாளான்னு பார்க்கலாம். அதுதான் முன்ன வரக்கூடாதுன்னு சொல்லுது. அவர் வந்து அவருக்கு மறுநாள் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, மறக்கணும், அவரை பார்க்கக்கூடாது அப்படிலாம் நினைச்சார். 10 ஆச்சு, இவர் தவம் எல்லாம் போச்சு, நேரம் வருவாரோ அந்த தொலைச்சு போறாங்க. ஆனா அவளுக்கு பொழுது சத்தம் கேட்குது, தவம் கலந்து போச்சு. ஒண்ணுன்னா போகுது. அப்ப சொன்னார் அவர் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் சொல்றார், இவன் ஒரு நாளும் தவம் செய்ய போறது இல்லை. ஏன் தெரியுமா, அவன் நினைவாக இவன் இருக்கிறான். ஒரு 2 சாமியார் போறாங்க, பெரிய சாமி சின்ன சாமி 2 போகுது. ஒரு ஆத்துல இறங்கி அண்ணன் போகுது. பெரிய சாமி இறங்கிச்சு, சின்ன சாமி இறங்க போகுது. அப்போ ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்தார். சாமி நான் அக்கறைக்கு அவசரமா போகணும், எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, நீங்க யாராவது கொஞ்சம் அக்கறையில் விட்டுடுங்க. பெரிய சாமி சொல்லிச்சு, நான் யார் தெரியுமா, தவ யோகி, என்கிட்ட இப்படி கேட்கறீங்க அறிக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க யாரும் போகணும், கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா. சின்ன சாமி பார்க்க அவன் ரொம்ப கெஞ்சினாரா, சரி வாமான்னு சிஷ்யன் தூக்கி தோல்ல கொண்டு போறான். பெரிய சாமிக்கு கோபம் வந்துச்சு, நான் மாட்டேன்னு இந்த பயத்திட்டான். இந்த பயில என்ன மனத்திலேயே வச்சிருக்க அப்படின்னு அவர் நினைச்சுட்டே போறாரு. திரும்பி திரும்பி பார்க்கிறாரு, அவன் உடம்பெல்லாம் நினைச்சு போச்சு, அவன் உடம்பு பூரா இவன் மேல படுது. இந்த பையன் கெட்டுட்டான் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டே அக்கறைக்கு போச்சு. அவன் விட்டுட்டு போவான். அவர் முந்தி போறதுக்கு திட்ட அறிவு கட்ட பெயரே தொடக்கூடாது, இந்த தொட்டில போயிட்டு சாமி போய் பெரிய சதஸ் ஒன்று கூடி இருக்கு, அதுல இவர் பேசுறாரு. பேசும்போதே பெரிய சாமி சொல்லிச்சு, என் பையன் சிஷ்யன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி சாமியார் இருந்தா எப்படி நாடு கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சின்ன சாமி சொன்னான், சாமியே அவளை நான் அப்பவே அக்கறையில விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க விடவே மாட்டேங்கிறீங்களே. இப்ப யார் மனசு கெட்டு போச்சு, அவன் அழைச்சி விட்டுட்டு வந்துட்டான். ஒரு மனசுல எந்த கலங்கமும் இல்லை, ஆனா இவன் அதே நினைக்கிறான். அதாவது நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சதேன்னு நினைச்சு கஷ்டப்படுறான். இப்ப என்ன சொல்றான், இந்த காசிய முனிவர் இருக்காரு, மிகப்பெரிய முனிவர், ஆனால் பெண் ஆசையும் வந்த உடனே தடுமாறிட்டார். இப்போ அவர் உயர்ந்த குணமுடைய தவ யோகி, இவள் யாரு, அரட்ட குலத்துல பிறந்தவள். இவங்க 2 பேரும் கூடுறாங்க. அப்போ இந்த சூரபத்மன் பிறகுறான், சிங்கமுகாசுரன் பிறகுறான், தாரகாசுரன் பிறகுறான். பிறந்தவுடனே பிறந்ததுக்கு பிறகு இப்ப என்ன செய்யறாரு, இவரு அவனுக்கு யோசனை என்ன சொல்றாரு, பிள்ளைகளுக்கு வா தவம் செய்யணும், இறைவனுடைய அருளை பெறணும், அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்யணும், பேராசை உதவாது, நல்ல விஷயங்கள் சொன்னார். மாயை என்ன சொன்னா,
இந்த உங்க வேலை முடிஞ்சு போச்சு, அவங்களை வளர்க்குற வேலையை நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு சொன்னா அந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்காதீங்களா, வேள்வி செய்யணும், சிவபெருமான வரவழைக்கணும், அவர்கிட்ட வரம் வாங்கணும், பெரிய வாழ்க்கை வாழணும். சும்மா அவர் சொல்றது மாதிரி பரதேசி மாதிரி இருக்கக்கூடாது, பெரிய கோடீஸ்வரனா வாழணும், செல்வம் பூராவும் நம்ம கையில் இருக்கணும். அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்யணும். பெரிய யாகம் எல்லாம் செஞ்சாங்க. அத சூரபத்மன் என்ன பண்ணா, மேல போய் பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாகம் செய்யறாங்க. ஒரு நாள் திருக்காயம் செய்யல, சிவபெருமான் வரல. இப்ப அவன் மேல போய் தன்னுடைய உடம்பையெல்லாம் அறிஞ்சு போட்டு அந்த வஜ்ர கம்பம் நடுப்புற யாக குண்டத்துல நட்டுத்தையில விழுந்து தற்கொலை பண்ணினான் சூரபத்மன். அவன் இறந்துட்டான். உடனே சிங்கமுகாசனும் தாரகாசுரனும் என்ன பண்றான், உடம்புல உள்ள தசையெல்லாம் அறிஞ்சு 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 அந்த யாக குண்டத்துல போடுறான். ஒரு கிட அந்த வந்தார். எப்பா என்ன ஏதுன்னு கேட்டதெல்லாம் சொன்னான். நீங்க இவ்வளவு கஷ்டப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா பெருமானுக்கு பொறுக்காது அப்படின்னு அவரே வந்து சொல்றாரு. சிவபெருமானே கிட அந்த வேஷத்துல வந்து இப்ப உங்களுக்கு என்ன வேணும், முதல்ல எங்க அண்ணன் வேணும், செத்து போயிட்டாரு, அவர் வரணும், கொண்டாடு. தேவகங்கையை கொண்டு வந்து அந்த யாக குண்டத்துல விட்டவன அவர் குறைச்சி வந்துட்டார். சரி, இப்ப என்ன வேணும் கேளுங்க. 1008 அண்டங்களை நாங்க ஆளணும். ஒரு அண்டம்னா என்ன தெரியுமா, ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு சந்திரன், ஒரு வியாழன், ஒரு வெள்ளி, இந்த செட்டுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டம் இருக்கு. இது மாதிரி கோடிக்கணக்கான சூரியன் இருக்கு, கோடிக்கணக்கான பூமி இருக்கு. அதுல 1008 அண்டங்களை 108 யுகத்துக்கு ஆளும். சிறந்த தேகம் வேணும், அழியாத தேகம். என்ன தேகம் வேணும்? வச்சிர தேகம். கேட்டுக்கோ, நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு விமானம் வேணும். அதாவது இத்தனை மைல் தேகம் எல்லாம் கிடையாது, நினைச்சோன்னா தக்க போய் நிற்கணும். இப்ப அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா 12 மணி நேரம் இல்ல, அமெரிக்கா அது மாதிரி ஒரு விமானம் வேணும். இந்திர ஞானத்தே அக்ரூர் தேர் சௌரியமா இருக்கப்பா, எங்களை யாரும் அழிக்க வேணாம், உங்களை என் சக்தியை தவிர வேறு எதுவும் அழிக்காது. அந்த காலையிலே வரல, ஒற்றாளிக்கு கூட போடணும். என் சக்தியை தவிர வேறு எதுவும் அழிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ யாருடைய சக்தி வர்றா? முருகப்பெருமான் வர, அவருடைய சக்தியை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அம்சமாகவே இவர் வருகிறார். இப்போ வந்தாச்சு, திருப்பரங்குன்றத்துல வந்து படைகளை அமைச்சு அங்கிருந்து சண்டை போடுறதுக்காக போறாங்க. இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க? முதல்ல தாரகாசுரனை அழிக்கணும், அப்புறம் சிங்கமுகாசுரனை அழிக்கணும், கடைசியில சூரபத்மனை அழிக்கணும். தாரகாசுரனை கிரௌஞ்ச மலையில ஒழிச்சுன்னா ஆட்சி ஒழிச்சாச்சு. சிங்கமுகாசுரன் எப்படி இருப்பான் தெரியுமா? 1000 சிங்கத்தலை அவனுக்கு, 2000 கைகள், ஆற்றல் மிகுந்தவன். ஆனா அவன் ஒரு நல்லவன், நியாயம் தெரிஞ்சவன். நியாயத்தை அண்ணனுக்கு சொல்லுவான் சூரபத்மனுக்கு, ஆனா அவன் கேட்பான். இதான் நடக்கும். கடைசியிலே இவர் வந்துட்டார் சண்டைக்கு அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறா? யாரோ ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், யாரோ ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், இவன் என்ன பண்ணிட போறான்? அதாவது எதையுமே சரியாக புரிஞ்சு கொள்ள தெரியாதவன் வந்திருக்கிறான். சரியா புரிஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை தீர்த்துக்கணும். புரிஞ்சுக்கிறதுனா வித்தியாசமா புரிஞ்சுக்குவான். அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லுவார், நம்மளை கெடுக்க பார்க்கிறான்னு நினைப்பான்.
கெடுக்கிறதுக்காக ஒருத்தர் யோசனை சொல்லுவான், நல்ல யோசனை. இப்போ நல்ல யோசனை தான் சொல்றான் சிங்கமுகாசுரன். ஆனா சூரபத்மன் கேட்கல. படா எனக்கு தெரியுங்க. இப்போ என்ன ஆகுது? சண்டை வருது. இந்த சண்டையில இவர் 6 முகத்தோட வருகிறார். நான் அந்த 6 முகத்தை பற்றி சொன்னேன் காலையில. இது வேக வேகமா சொல்லிட்டு போனோம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம். இந்த 6 இருக்கு இல்லையா? இந்த 6 என்ன பண்ணுது? 6 முகம் எதுக்காக? அதுக்கு நான் சொன்னார் 6 முகம் எதுக்குன்னு சொன்னார். ஏர்மையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமணி யாழ்களை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இதுக்கு மேல வந்து சொன்னார் 6 முகம் ஆன பொருள் நீங்க அருள் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த சொன்னாரே. திருவண்ணாமலையில இருந்து பாடுறாரு, அருணாசலத்துல இருந்து பாடுறாரு சொல்றாரு. 6 முகத்துக்கும் 6 படிகளை சொன்ன, 6 வேலைகளை சொன்ன. இது என்னென்னது செய்யும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம முருகப்பெருமான பார்க்கிறோம். ஒரு தலைவர் தான் இருக்கிறார். 6 வகையான பணிகளை அவர் செய்வதை 6 முகம் என்று நாம் பொறுத்துள்ளோம். நம்ம பேரை 6 முகம்னாலே முருகன். 6 முகம்னு ஒரு பேர் வச்சா அவர் முருகன் அர்த்தம். பல பேர்கள் சொன்னேன். குகன் ஒரு பேர் முருகனுக்கு. என்ன குகன்? மனமாகிய குகையிலே வாழ்வான். நீங்க ஒரு சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க. தாயாலே வந்தது, நோயாலே வெண்டது, தீயாலே வெண்டது. பாடி எழுதியிருக்கிறார், நல்ல பாட்டு. தாயால வந்தோம், நோயால வெண்டோம், தீயால வெண்டோம். இதை மெய் என்று யார் சொன்னது? இந்த மாதிரி அழிஞ்சு போற ஒரு உடம்ப போய் இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? மெய். மெய்னா என்ன? உண்மைன்னு. இது உண்மையா பொய்யா? உடம்பு பொய் தானே, அழியக்கூடியது. தாயால் வந்தது, நோயிலே விழுந்தது, தீயிலே வெந்தது. இது யார் மெய் என்று சொன்னது? இது மெய்யா இல்ல, பொய் தான். அப்ப என்ன பேர் வச்சவங்க தப்பா சொன்னாங்க? இதற்கு மெய்யின்னு பேர் வச்சவங்க தெரியாம செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ரொம்ப அறிவுபூர்வமா நினைச்சு பார்த்து சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். மெய்ப்பொருள் எங்க இருக்கு? நம்முடைய நெஞ்சில் இருக்கு. திருவள்ளுவர் சொன்னார், மனதிலே சேர்ந்து இருப்பவன் தான் மனமாகிய மலரிலே வாழ்பவன் தான் இறைவன். இந்த இறைவன் இங்கே இருக்கிறார். உள்ளே இறைவன் இருக்கிறது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் தங்கி இருக்கிற இடத்தை மெய் என்று சொல்லுவதா பொய் என்று சொல்லுவதா? மெய்ப்பொருள் தங்கி இருக்கிற இடம். பரமஹம்சர் ஒன்று சொல்லுவார், கடவுள் எங்கடா இருக்கிறான்னு கேட்டானா, அவர் ஒரு கதை சொல்றார். திருட்டு பய திருடத்துக்கு வந்துட்டான். திருடன்னு இவருக்கும் தெரியுது. கையில நிறைய பணம் வச்சிருக்காரு. இந்த பைய திட்டமிட்டுலாம் வந்துடான். அந்த திருடன் இதை எடுத்துட்டு போகணும் தான் வந்துட்டான். பின்னாடியே பையன் கிழமை சுற்றாங்க. நம்ம ஊர்லயே தங்குப்பான்னு சொல்லி தங்க வச்சுட்டாரு. அவன் சரி தங்கிட்டு போகும்போது எடுத்துட்டு போயிடலான்ட்டு அவன் இருக்கான். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு அவனும் தூங்குறான், இவனும் தூங்குறான். எங்க போனாலும் தெரிஞ்சான். பைய காமி வச்சிருந்தான்.
80 லட்சம் ரூபாய் ரூபாய் இருக்கு. கொண்டு போய் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு நன்கொடையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இப்பதான் காணி வாங்கிட்டாங்க வேணும்னு வச்சிருந்தா நம்ம எடுத்து போயிடலாம். நம்ம காணி வாங்கணும்னு பார்த்தா எங்க வச்சிருக்கான், எங்க வச்சிருக்கான்னு தெரியல. தேடி தேடி போயிட்டான் காணி. காலையில அப்ப நான் வரேன்னு கிளம்புனேன். போயிட்டு வாங்க, உங்க நோக்கம் நிறைவேறல. அப்ப திருட கேட்டான், ஆமா ஏன் வச்சிருந்தே திருடதான் நான் வந்தேன், அது எங்க வச்சேன்னு கேட்டான். காட்டுறேன். அவன் படுத்துட்டு தலைவான் கையில் வச்சுட்டான். அவன் எல்லா இடத்தையும் பார்த்தானே தவிர தான் தலைவலி கையில இருக்குன்னு அவன் நினைக்கல. ஆண்டவனை எங்கடா தேடலாம்னா நீ எங்கேயாவது இப்ப கண்டுபிடிச்சானா என்ன பண்றதுன்னு ஆண்டவன் அவன் மனசுக்குள்ளே இருந்து ஒழிஞ்சுட்டாங்க. என் மனசுக்குள்ளே இருக்கிறான். அவன் மெய்ப்பொருளாகிய இறைவன் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதா இதை மெய் என்று சொன்ன. இது என்ன சொன்னா, அம்மா சொன்னா எப்படியாவது வாங்கி எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னா அவன் அதை வச்சு பெற்றான். தந்தை என்ன சொன்னா, அதெல்லாம் வேண்டாம், இறைவனுடைய அருளை பெறுவதுதான் முக்கியம், பெற்று நல்வாழ்க்கை வாழணும், பெரும் பொருள்லாம் நமக்கு வேண்டாம், நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி சொன்னான். இப்போ என்னாச்சு, இதெல்லாம் வந்துட்டு 1008 அண்டங்களை 108 யுகத்துக்கு ஆளுகிற வரம் பெற்று விட்டான். வஜ்ர தேகம் இருக்கு, இந்திரஞான தேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ ஆட்சி எங்க பார்த்தாலும் பண்றான். தேவலோகத்துக்கு போனா ஒரு 1008 அண்டங்களையும் என்ன பண்ணணும், அடைக்கி ஆகணும் இல்லையா, எல்லாத்தையும் தன்னுடைய வசமாக்குறான், எல்லாம் செஞ்சாங்க. அப்போ இந்திரன் என்ன பண்ணா, பயந்துட்டு ஓடிட்டான். இந்திரனுடைய மகன் ஜெயந்தனை கொண்டு வந்து சிறையில் வச்சான். கொடுமைகள் என்னென்ன அவ்வளவு செய்யறான். இப்ப எல்லாரும் வந்து பெருமான்கிட்ட கேட்டதுனாலதான் முருகப்பெருமான் வந்திருக்காரு. இப்ப சண்டைக்கு வந்துட்டாரு. அவன்லாம் அழிஞ்சாச்சு. இப்ப வந்து நிற்கிறார், என்ன நடக்கணும். நான் அதான் சொன்னேன், இவர் வீரன்னு சொன்னேன். எது வீரம்ங்கிறதுக்கு 2 இடத்துல திருவள்ளுவர் ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தார். ஆண்மைனா வீரம், பேராண்மைனா பெருவீரம். எது பெரிய வீரம்னு திருவள்ளுவர் கேட்டார். திருவள்ளுவர் சொன்னார், திறன்மணி நோக்கா பேராண்மை. இன்னொருவனுடைய மனைவியை தவறான இடத்திலே பார்க்காமல் இருப்பதற்கு பெரிய வீரம். சிறந்த வீரம் என்பது எப்படிப்பா நல்ல வீரம்னா, பிறருடைய மனைவியை தவறான எண்ணத்திலே பார்க்க மாட்டான். திறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண்மன்றோ ஆன்ற ஒழுங்கு. இன்னொரு வீரம் சொல்ற, தருகணி என்பது பேராண்மை, பேராண்மை என்பது தருகணி. வீரம்னா எதிராக பேராண்மைனா போர்க்களத்திலே சென்று போரிடுவது வீரம். அந்த வீரத்துக்கே சிறப்பை தரக்கூடியது என்ன தெரியுமா அப்படின்னா, பேராண்மை என்ப தருகன் ஒன்று குற்றத்தால் ஊராண்மை மற்ற அதன் வைத்து. என்னது, சண்டை போடுறது வீரம் தான். ஆனா எதிரியை அவன் துன்பத்திலே இருக்கிற போது அவனுக்கு உதவி செய்வது வீரத்திலேயே சிறந்தது. யாருக்கு? எதிரி. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பாரதியார். பகைவனுக்கும் அருளக்கூடிய ஒரு வீரம். எதிராக வீரம். வீரம்னா என்ன? எப்போ இங்க போய் சண்டைக்கு போய் நிற்கிறாங்க, சண்டைக்கெல்லாம் வந்துருக்குது, பாண்டு போனோம்னா அவன் மகன் அவனை இறந்து போயிட்டாங்க. இப்போ சூரபத்மனும் முருகனும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க. சரி, தினமாக போறதெல்லாம் நிறைய இருக்க விட்டுரும். இப்ப 2 பேரும் நிற்கிறாங்க இருக்க இருக்க. இவரை பார்க்கிறான். மனுஷனுக்கு எதுக்கு சொல்றேன், நல்ல புத்தி வரும். சினிமாவில் சொல்லாம வருமான வரும், ஆனா வராது.
இவனுக்கு நல்ல புத்தி வரும் நினைச்சிருக்க. இப்ப என்ன ஆகுது? முருகனை பார்த்த உடனே அடடே கோலமா மங்கி மீது குலவிடும் முருகன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அண்ணார். அன்னைக்கு சின்ன பிள்ளை நினைச்சுட்டு இருந்தேன். ஓ, இவன் தான் அந்த மூல காரணமும் மாலையன் தனக்கும் மற்ற வானவர் தனக்கும் மேலான மூலப்பொருள் இருந்தானோ அப்படின்னு நினைச்சான். நினைச்சா அப்படியே போயிட்டுமா இல்லையா? எதையுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தப்புதான். பட்டணத்துல இருந்தார் ஒருத்தர், நல்ல சாப்பாடு கிடையாது, அரிசி நல்ல அரிசி கிடைக்கல, கஷ்டப்பட்டு இருந்தார். ஒரு கிராமத்துக்கு வந்தார். அந்த வீட்டுல சாப்பாடு அவர் நண்பர் போடுறாரு. என்னத்துல சாப்பாடு அரிசி என்ன அரிசி சமைச்சிருக்காங்கன்னா ஜீரக சம்பா அரிசி. பிரியாணிலாம் அது செய்வாங்க நல்லா. அதை பார்த்த உடனே இருக்கு மகிழ்ச்சி. முன்னலா அரிசி இது ஏது நம்ம வயல்ல விளைஞ்சதுன்னு சாப்பிடலாம? சாப்பிட்டா சாப்பிட்டு நம்ம வயல்ல இதுக்கெல்லாம் என்ன உரம் போடுவீங்க? நான் தேவையான கேள்வி. அவன் பன்றி மலர்ந்து தான் போடுவோம். சாப்பிட முடியுமா அவனால? அதிகமா ஆராய்ச்சி பண்ணாலே, அதிகமா ஆராய்ச்சி பண்ணா அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னு நினைச்சுதா சாப்பிட்டியா ஓ. இது எதிலேருந்து பழனி பஞ்சாமிர்தத்தை செய்யற இடத்துல போய் பார்த்தோம்னா சாப்பிடணும். ஏன் அதை போய் பார்க்கிறேன்? பக்தியோட சாப்பிடு. எதா இருந்தாலும் நல்லது. அந்த காலெல்லாம் சுத்தமாக தான் வச்சிருக்காங்க. வெளியே செய்யும்போது காலை விதிக்கிறத பார்க்கறது அப்புறம் பஞ்சாமிர்தத்தை நம்ம தெரிவிக்கிறோம். ஒரு பெரிய சிறப்பை அடைவதிலிருந்து நம்ம தப்பு மாறி போட்டோமே இல்லையா? அப்ப அதான் நான் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தா குழந்தைய முருகனை பார்த்துட்டு இவன் யாரா? இவன் மாலையின் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமா என்ற மூர்த்தி என்றோ அப்படின்னு நினைச்சாங்க. தடுத்தது மானம் ஒன்றே. இப்போ பார்த்த உடனே விழுந்து கும்பிடணும்னு நினைப்பு வருது. வாழ்க்கையில சுய புராணம் பாருன்னு நான் கேட்டேன். என்னை பத்தி ஒரு சொல்றது இந்த இடத்துல நல்லா இருக்கு. எனக்கு கடவுள் பக்தியே கிடையாது. கோயிலுக்குள்ள போனதே கிடையாது. சாமி கும்பிட்டதும் கிடையாது. பூஜையெல்லாம் எப்படி நடக்குங்கிறதே எனக்கு தெரியாது. எது வரைக்கும் தெரியுமோ? கல்யாணம் ஆகிற 25 வயசுல எனக்கு கல்யாணம் ஆனது. ஒரு வாரம் ஆச்சு. என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாது. ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. எங்க வீட்டுலாம் போகும்போது நான் கூட ஒரு கிராமத்துக்கான அவசரம் இருந்துக்கணும். உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா? இல்லை. எனக்கு பக்தி இருக்கேன். நான் சொல்லலாமா? நீ வேணா கொண்டு நான் நான் தினம் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போவாங்க. போகணுமா? நீ போ, நான் வரணும். தினம் ஒரு வாரம் போயிட்டு வந்து ஒரு செய்தி என்ன, நான் தினம் கோயிலுக்கு தனியாக போறேன். ஆமா, சின்ன பையனும் அங்கே கேலி போடுறாங்க. ஒன்றும் தெரியும். சரி சரி போறோம். இல்லைங்க, ஒருத்த வந்து இடிச்சுட்டு போகணும். குறிப்பா இதுல வந்து புருஷனா இருக்கிறவங்க போக வேணுமா இல்லையா? கொண்டாட்டிய ஒருத்த வந்து இடிச்சுட்டு போனான். எனக்கு ஆத்திரம் வரல. ஏன்னா கல்யாணத்தை முடிஞ்சு நம்ம கூட இந்த வேலையை வேற எவ்வளவு பண்ணலாம்.
திருவள்ளுவர் சொல்றாரு, பிறருக்கு என்ன முற்பகல் செய்யுது தமக்கு என்ன முற்பகல் தானே வரணும். நீ பண்ண அநியாயம் இதை முன்னாடி சொல்ல முடியல. நான் என்ன பண்ணேன், ஒரு நடிப்பு தான், டிராமா மாதிரி சொல்லு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சும்மா சத்தம் போட்டேன். என் மனைவி அழைப்பாங்க, இது ஏக கத்திரிக்க நீங்க என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் தான் கோவிலுக்கு வரமாட்டேன், உங்க கோவிலுக்குள்ளே கொண்டு அப்புறம் கோவில் வாசல் இருப்பாங்க, அட்டகெல்லாம் இல்லைங்க, நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரேன். சரி பரவாயில்ல வா அப்படின்னு மறுநாள் போகணும். இந்த கோவில் வாசலுக்கு போனோடனே நீங்க இங்கே இல்லைங்க, இதுக்கு மேல வர வேண்டாம் அப்படின்னு என்னை நிறுத்திட்டு போகும்போது செருப்ப கையில போட்டு நான் கேட்டேன், செருப்பை இங்க போடுறீங்க நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்த்துக்க சொல்லுங்க. அப்புறம் அது பாட்டு வாட்டி எடுத்து போனா சும்மா இருக்க முடியுமா? இந்த பாருங்க, அது பாட்டு அங்க இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுது? அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு இங்கே இருக்கன்னா என்ன அர்த்தம்னா அதுவும் உள்ள வராது, நீயும் இப்ப இது ரெண்டு சமம். அர்த்தம் தெரியுது, ஒன்றும் சொல்ல முடியும். சரி போயிட்டு வா. போனோம்னா ஒரு 2 பேர் வந்தாங்க. அங்க செருப்புலாம் ஜோடி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ஐயா உனக்கு என்ன பார்த்தா செருப்பு பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கீங்க போய அப்படின்னு நான் சத்தம் போட்டேன். போகும்போது அவங்க 2 பேரும் பேசிட்டு போறான். பொம்பளை செருப்புனா பார்த்துட்டு வர போல அதெல்லாம் கிடைக்கு. என் மனைவி வந்தவங்க நான் சொன்னேன், நீ பட்டத்தை போட்டு போயிட்ட வர்றவங்கெல்லாம் என்ன பண்றான், ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்கறான். இந்த அவமானம் எனக்கு வேணுமா? எந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேனோ அதே கோயில் வாசல்ல நிறுத்தி எனக்கு அவமானத்தை உண்டாக்கிட்டு போயிட்டே இருந்தேன். வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் உள்ள போயிடுவோம். எங்க கோயில்? நான் தான் கோயில். நான் என்ன சாமி கும்பிட சொன்னேன். ஆமா அதுவே வாங்க. எனக்கு என்னன்னா செருப்பு பார்த்துக்கிறத தேவை. சரி வாழணும். மறுநாள் செருப்பு பார்த்துக்கிறத கொஞ்சம் போட்டுட்டு பூஜைகள்லாம் நடக்குது. நான் அன்னைக்கு முதல்ல பார்க்கிறேன். அது வரைக்கும் குறுக்கலையாவே என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இவன் ஒரு சந்தேகம் இருக்கிற இதுக்கு வந்திருக்கான தெரியலையே, எல்லாரும் கொண்டு போட போறான் எல்லாம் பார்த்தேன். எல்லாரும் தற்போது ஆரம்பி நடக்கிற நேரத்தில் எல்லாரும் கை எடுத்து கொண்டு போறாங்க. என் மனைவி ஒரு வெளியே வெளிச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? மாமா சொல்றாங்க அவங்களுக்கு பக்தி இருக்குங்க. அது இல்லையே, அட என்ன பக்தி இருந்தா என்ன இல்லை, சும்மா கும்பிடுங்க. அதே எப்படி பக்தி இல்லாம கும்பிடுறதுன்னா அதுக்கு என் மனைவி சொன்ன காரணம் அருமையான காரணம். இப்ப தேசிய கீதம் இருக்குல்ல, ஜனகணமன எங்க ஊர்ல ஜனகணமன பாட்டு பாடுவோம். தேசிய கீதம் இருக்குல்ல, அதை யார் பாடணும்? தேச பக்தி உள்ளவங்க தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்து பாடுறா அது மாதிரி சும்மா நீங்க கும்பிடுங்க. பக்தி இல்லாமலே கையெழுத்து சும்மா கும்பிடுங்க. அந்த தேசிய கீதத்தை தேச பக்தி இல்லாம பாடுறாங்கிறது எனக்கு நல்லா தெளிவா தெரியும். என் மனைவி சொல்லும் போது அது சரணாலே உணர்ந்தேன். எப்படின்னா நாங்க எங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இருந்தோமா, 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன்லாம் அப்படி நிற்பான். நாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு காலையில பிரேயர் நடக்கும். அதுல கடைசியில தேசிய கீதம் தான் பாடுவோம், ஜனகணமன தான் பாடுவோம். நான் நிக்கிறேன். ஒரு பையன் இருந்தாங்க ஒரு நாள், அவன் பாடுறத கேட்கிறேன், ஒரு வரி கூட அவனுக்கு தெரியும். ஆனா பாடுறான் தெரியாம எப்படா பாடுறான்னு காது கொடுத்து கேட்டான். ஜனகணமன சொல்ல மாட்டாங்க, கன 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 கனன்னு கடைசியா ஜெயகே ஜெயகேன்னு வரும். அவன் அவனை பிடிச்சி கொண்டு போய் எங்க தேசிய கீதம் பாடுன்னு
தெரியாது சார். என்ன 12 வருஷம் படிச்சிருக்க, பாடும்போது சேர்ந்து பண்ணவே வந்துருக்கல, இது கூடவா வரல அல்ல. என்ன பண்றது, நாளைக்குள்ள மனப்பாடம் பண்ணுன்னு சொல்ல முடியும். நீங்க ஒரு பாட்டு மனப்பாடம் தான் சொல்லுங்க, அது பண்ணவா இது பண்ணவா ஒன்று மனப்பாடம் போகணும். எது சொல்றேன், அது மாதிரி என்ன இப்படி செஞ்சதுக்கு பிறகு என்ன ஆச்சு? அதன் பிறகுதான் நான் தேவாரம் படிச்சேன், திருவாசகம் படிச்சேன். அது வரைக்கும் படிக்கல, பக்தி இலக்கியத்தை படிக்கப்படாது இருந்தேன். தமிழே அதெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. தேவார திருவாசகங்களை எல்லாம் படிச்சேன். இப்போ ஒரு ஆன்மீகத்துல யாராவது ஒரு குரு வேணும்னாங்க, ஆன்மீகத்துல வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு வேணும்னு சொல்றாங்கல்ல, எனக்கு யாரு குரு? என் மனைவி தான். நான் நன்றியோடு நினைக்கிறேன். அந்த வழி மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தால் நான் வேற வழியில போயிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்காமலே இருக்கேன். மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா இந்த திருவாசகத்தில் சொல்றார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகத்தில் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று முருக தந்தருள் என் உடையானே. என்ன பாட்டுல அர்த்தம்னா, நான் நாடகத்தில் நடிக்கிறவன் எப்படி வேஷம் போடுவானோ அது மாதிரி நான் வேஷம் போடுறேன். உன் மேல பக்தி உள்ள மாதிரி உண்மையான பக்தியை உண்டாக்குன்னு கேட்கிறேன். நான் ஆண்டவன்கிட்ட கேட்கிறேன், அவனாலே எனக்கு அந்த பக்தியை உண்மையான பக்தியாக ஆக்கினான் என்றால் இதற்கு நான் யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்? இப்போ சூரபத்மனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு வழிகாட்ட சுக்கராச்சாரியார் இருந்தார். சுக்கராச்சாரியார் அசுர குரு. அவர் என்ன பண்றார்? தப்பான வழியே காட்டுறார். இந்த மாதிரி போ, சாமியை கும்பிடாத, பதி வேற பசு வேற, அங்க ரெண்டு ஒண்ணுதான், நீயே கடவுள், நீ யாரையும் வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுறார். நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு அமைஞ்சாருன்னா நல்ல வழியில போவான். அவர் தீமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு வாச்சதுனால அவன் அப்படி போறான். ஆனால் என்ன ஆட்சி தெரியுமா? ஒரு முடிவை நாம பார்க்கணும்னா ஒன்றை தெரிந்து கொள்ளணும். எதிரியை அழிக்கிறது அப்படின்னா என்ன? கந்த புராணம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான நீதி அதுதான். அதை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே எழுதியிருக்காரு, நமக்கு கெடுதலே பண்றாரு. அந்த கெடுதல் இருந்து நாம விடுபடணும். என்ன செய்யலாம்? அவனை அழிக்கலாமா? கொல்லலாமா? முருகப்பெருமான் என்ன வழிகாட்டுறாருன்னா, தீயவனிடம் இருக்கிற தீமையைத்தான் எடுக்க வேண்டுமே தவிர தீயவனையை ஒழிக்க வேண்டியது. தீமையை ஒழிச்சால் போதும். தீமை எங்கே குடிக்கொண்டிருக்கோ அந்த தீயவனை நாம் அழிக்க வேண்டியது இல்லை. சண்டை வந்துட்டார். இவரை நினைக்கிறார், மூல காரணமாய் நின்ற மூர்த்தியோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்தது. ஆனா தடுத்தது மானம் ஒன்றே. மானம் அவரை வணங்காதேன்னு தடுத்தது. ஓ சண்டை போட விட்டு போற சண்டையில அவன் கொஞ்சம் கூட பின்னங்காமல் சண்டை போடுறான். மாமரமா என்ன அப்படியே முருகப்பெருமான்கிட்ட 3 சக்திகள் இருக்கு. தெய்வ யானை இருக்காங்க, வள்ளி இருக்காங்க, கையில வேல் இருக்கு. இது 3 முருகப்பெருமானுடைய 3 சக்திகள். தெய்வானை இச்சா சக்தி, வள்ளி கிரியா சக்தி, வேல் ஞான சக்தி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் போச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும். ஞானம் போய், அதாவது வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டு போயிடும். ஞானம் போச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும், அறியாமை போயிடும், திமிரு போயிடும். இப்ப இவனுக்கு என்ன இருந்தது? நான் தான்
இங்க நம்மகிட்ட 3 குற்றங்கள் இருக்குமா? ஆணவம், கண்ணும், மாயைன்னு 3 இருக்கு. இதுல ஆணவத்துக்கு சகஜ மனம்னு இருக்கு. சகஜ மனம்னா என்னன்னா எல்லாத்தையும் இருக்கும். ஆணவம் இல்லாதவனே கிடையாது. ஆணவம் சில ஆணவம் போகும், சில ஆணவம் போகாது. செல்வத்தினால ஒரு ஆணவம் வருது. பணக்காரன் எங்க கோடியில ஒரு கோடி இருக்கு, கோடி கோடி அதுல ஒரு திமிர் உண்டாக்குங்க. நம்மளோட எவ்வளவு பணக்காரன் போகுது. ஆனா இந்த ஆணவம் போயிடும். எப்ப போகுது தெரியுமா? செல்வம் போற போது. ஒரு பெரிய பூகம்பம் வந்தது, என் சொத்து பூரா போயிடுச்சு. எல்லா பிச்சைக்காரங்களையும் சேர்ந்து நானும் கையில கோட்டை எழுதிட்டு நிக்கிறேன். அப்ப தெரியுது எனக்கு என்னுடைய ஆணவம் எல்லாம் போயிடுச்சு. செல்வத்தினால் வந்த ஆணவம் செல்வம் போற போது போயிடும். வேற எதுல ஆணவம் வரணும்னா இளமை அல்ல, நான் ரொம்ப அழகு, ஆணவம் வரும். இளமை போயிடும், ஆணவமும் போயிடும். ஆனா இந்த கல்வியால் வந்த ஆணவம் இருக்கு, போகவே போகாதுன்னா. ஏன்னா கல்வி போகாது, ஆணவமும் போகாது. வந்த கல்வி போகுமா? பணக்காரன் ஏழையாகும், படிச்சவன் படிக்காதவன் ஆவான். படிச்சவன் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம், ஒருத்தர் நிக்கிறாரு, சார் பெரிய கோடீஸ்வரன் சார், எல்லாம் போய் இப்ப பிச்சை எடுக்கலாம் இருக்காங்க, எவ்வளவு பேர் பார்த்துருக்கோம். ஆனா சார் இது எம்ஏ படிச்சவர் சார், இப்ப எல்லாம் போய் 2ஆம் கிளாஸ்ல நிக்கிறாங்க சொல்லுவாங்க. நீ படிச்சா படிச்சே தானே, அது குறையுமா? குறையாது. செல்வத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். எங்க இருக்கிற செல்வத்தை நான் என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இந்த இருக்கு, நீ 1 லட்சம் ரூபாய் எடுத்து போ சொல்லலாம். காணி வாங்கினாங்கய்யா, இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் பிராங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கல்வியை கொடுக்க முடியுமா? என் பையன் தான், அவனுக்கு படிப்பே வரல, ஏன் எம்ஏ எடுத்துட்டு கொடுக்க முடியுமா? இந்தடா நீ எம்ஏ நீ வச்சுக்க, பிஏ நீ வச்சுக்க, SSLC நீ வச்சுக்க சொல்ல முடியுமா? அவன் படிச்சாதான் அவனுக்கு வருமே தவிர நான் படிச்சத அவனுக்கு கான்செப்ட் பண்ண முடியாது, அவனுக்கு தள்ளிவிட முடியாது. அதான் கல்வியினுடைய தன்மை. கேடில் வெளி செல்வம் கல்வி, கேடு இல்லாத உயர்ந்த செல்வம் கல்வி. அதுக்கு கேடு கிடையாது, அதுக்கு அழிவு இல்லை. அது மாதிரி இவனுக்கு வந்த ஆணவம் என்ன ஆச்சு? போக மாட்டேங்குது. சிவபெருமான் வாங்கினமே ஆணவம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மரம் மாமரமா நிக்கிறாங்க, மாமரமா மாறி மாயத்தினால அப்படி நிக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றார்? அவருடைய வேலை விடுறாரு. அது ஞானம் இல்லையா? இது போய் அது 2ஆம் குழக்குது. 2ஆம் குழந்தா அப்பவும் இவனுடைய ஆணவம் போகல. ஒண்ணு மயிலா போகுது, ஒண்ணு சேவை. இவர்கிட்ட முந்தைய மயில் இருக்கு, இந்திரனே மயிலா இருக்கிறான். இப்ப இவன் மயிலாகிறான், சேவை ஆகிறான், 2 பேருமா வந்து சண்டை போறான். அப்பதான் முருகப்பெருமான் என்ன செய்யறார்? இவனை அடிக்க வேண்டியதில்லை, இவனுக்கும் அருள் செய்ய வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் நன்மைக்கே, இவனுக்கும் அருள் செய்யணும். எப்படி செய்யலாம்னு பார்த்த இந்திரனை இருந்தவனை போக சொல்லிட்டு இந்த மயில வாகனமா கோழியை கொடியில வச்சுட்ட. இப்ப இது என்ன ஆச்சு பாருங்க, யார் முருகனை எதிர்த்தானோ அவனை முருகனை வணங்குகிறவர்கள் எல்லாருமே வணங்கி கொண்டாங்க. இப்ப நாம போடுற மயில் தானே போடுறோம். மயில் யாரு? சூரபத்மன். கொடியில சேவலுக்கு இல்ல யாரு? சூரபத்மன். அவனையும் சேர்த்து கும்பிடுறான். லட்சியப்பூர் பாடல் பார்த்தீங்களா? முகங்கள் போற்றி முகம்பொழி
ஏவரும் துதிக்கின்ற இராது தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வரியும் செவ்வே மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் சேவலையும் மயிலையும் போற்றுகிறார். இப்ப அவர்களுக்கு அந்த மாதிரி இடம் செய்து பாரதிதாசன் ஒரு பாட்டு போடுறாங்க. வலியோர் சிலர் எளியோர் தமிழ் வகையை குறிக்குவதான் மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவார் சொல்றார். கொலை வாழினை விடடா வாழை எதுக்கு அவனை வெற்றத்துக்கான கொலை வாழினை விடடா மிகு கொடியோர் செயலாக கொடியவர்களுடைய செயலைத்தான் நாம் அழிக்கணுமே தவிர கொடியவர்களை அழிக்க வேண்டியது. ஒரு குறிப்பு கரெக்டான ஐயா கரெக்டா தெரிவிட்டாங்க, காலையிலே தெரிவிட்டாங்க. இப்ப அப்படி ஏறிட்டாங்கன்னா ஒரு மரியாதை. இதுக்கு மேலையும் போனீங்கன்னா நடக்க வேண்டியது சீட்டு வரும். அது வந்ததே இல்ல, வந்ததே தெரியும். அது என்ன சீட்டை முடிச்சு பேசுதான் நீங்க, நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக அவனுக்கு அருள் செய்து கொடியாகவும் வாகனமாகவும் ஆக்கிக் கொள்கிறார் பெருமான் என்பதிலிருந்து நமக்கு தெரிவது அந்த சூரனை வீரன் ஆட்கொண்டான். எந்த திருக்குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? இது திருவள்ளுவர் சொல்லுவது பேராண்மை என்ப தருகன். தருகன் அதான் பேராண்மை. ஒன்று உற்றக்கால் எதிரிக்கு ஒரு அழிவு வருகிற நேரத்தில் ஊராண்மை மற்ற அதன் எது அவனுக்கு உதவி செய்வதுதான் வீரத்திலேயே சிறந்த வீரன். முருகப்பெருமான் வீரத்திலேயே சிறந்த வீரனாக இருந்து எதிரிக்கு அருள் செய்து தன்னை வணங்குகிறவர்கள் அவனையும் வணங்கும்படியாக செய்து வைத்திருக்கிறார் என்றால் முருகப்பெருமானுடைய திருவருள் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இது காட்டுகிறது என்பதை சொல்லி எல்லாருக்கும் இவ்வளவு அமைதியா கேட்கறதுங்கிறது பெரும்பாலும் எங்கேயும் கிடையாது. அது பெண்கள் இருந்து கேட்க மாட்டாங்கம்மா. நான் பல ஊர்ல பார்த்திருக்கேன். பெண்கள் வந்திருந்தாங்கனாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா டக்குன்னு அவங்களுக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நினைப்போம் கூட்ட கூட்டமா இல்லையா, சோத்துல தண்ணியை ஊற்றணும்னு நினைச்சுக்கிறேன். உடம்பு சுலபத்துக்கு மறந்துடுறாங்க. போகும்போது போறோம் அவன் அவன் சோறே ஆகலையேங்கிறது எப்ப நினைப்பு வரும். வீட்டுக்கு போகும்போதுதான் பிரயோஜனம் இல்லை. அவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து அருமையா கேட்கறதும் போகும்போது ரொம்ப சந்தேகம். நான் காலையில பேசிட்டு போகும்போது அப்ப எவ்வளவு கவனமா நீங்க என்ன பரீட்சைனா வச்சுக்கிறீங்க, இது பரிவிட்ட நான் சொல்ற செய்ய பரீட்சை வைப்போம் அதெல்லாம் பார்த்து போயாங்க. இந்த காலத்து மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அற்புதமான மாணவர். அது ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் ஒரு பர்மிஷன் கேட்டுதான் என்ன செய்வேன். ஏன்னா ஏன் நேரமாக சொன்னாங்க பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலை தான். ஒரு பையன் என்ன பண்ணாங்க, பூமியை பாயா சுற்றி கொண்டு போய் கடலுக்குள்ள வச்சுட்டாங்க ஒரு ராட்சசம். இது கதையில தசாவதாரத்தில் வந்தா பூமியையே பாயா சுற்றி இரணி ஆட்சின்னு பேர் அவனுக்கு. அவன் வந்து என்ன பண்ணா பூமியை பாயா சுற்றி கொண்டு கடலுக்குள்ள ஒழிச்சு விட்டான், பூமியையே ஒழிச்சு விட்டான். திருமால் என்ன பண்றாரு, வராக அவதாரம் எடுத்து வந்து அதை காப்பாற்றிட்டு வர்றாருங்கிறது தசாவதாரத்துல ஒரு அவதாரம். இந்த கதையை கிளாஸ்ல நான் சொல்றேன். ஒரு பையன் கேட்டான், பூமியையே பாயா சுற்றிட்டாரு இல்லையே சார், எங்க நின்றுட்டு சுற்றினாங்க. இதை சுற்றணும்னா நீங்க சுற்றணும், அதுலயே நின்றுட்டு சுற்ற முடியுமா? அவங்க கேட்க எங்க நின்றுட்டு சுற்றினாங்க. எனக்கு பதில் தெரியும். இப்ப நான் மரியாதையா சொல்றதுன்னா என்ன சொல்லணும், தெரியலப்பான்னு சொல்லணும். அதான் சொல்லணும். அவரு சொல்றதுக்கு ஒரு நல்ல புத்தி வேணும் மாதிரி நமக்கு அது கிடையாது. அதனால அவனுடைய பேரை அடக்கி போனான்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன், நேற்றுக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன். குழந்தையா அவன் இல்லை சார்
வெஜ்ஜி பிளேட் நாங்கள் எங்க வெஜ்ஜி பிளேட் வெஜ்ஜி பிளேட் அப்படின்னு அவன் ஏறும்போது பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிட்டே ஏறணும்னா நம்ம தலைவலி நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் வெஜ்ஜி பிளேட் ஆத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் அப்ப அவன் தெரிஞ்சுக்கிறான் இதுக்காக எழுதல அந்த ஆளு கேள்வி எழுதுக்காக எழுதுறாங்க இல்ல நம்ம செஞ்ச தப்பு தான் நீங்க எல்லாரும் ரொம்ப அறிவார்ந்த மாணவர்களா இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் செய்திகளை நல்ல செய்திகளா தவறு இல்லாமல் சொன்னாதான் குறைச்சு போவோம். ஆகையினால இன்றைக்கு மிக அருமையாக இந்த வாய்ப்பை தந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் உலகமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. திருவண்ணாமலை ஸ்ரீ சண்முக சிறுவர் பாடசாலை அங்கு